श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्जबाणरसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे मञ्जे सदाशिवमये परशिवमय ललितपुष्पपर्यङ्गे अधिचक्रमध्यमास्ते श्री कामाक्षी नाम किमपि मम भाग्यं श्रीमात्रे नमः ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட பராசக்தியினுடையதான ஒரு வைபவத்தை தேவியினுடைய மகாத்மியத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கும். அப்படி அந்த பரமேஸ்வரியானவள் தன் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகத்தை செய்யறா அப்படிங்கிறதையும் துஷ்டர்களை எப்படி தண்டிக்கிறா அப்படிங்கிறதான ஒரு வைபவத்தையும் தான் இந்த தேவி மகாத்மியமானது விசேஷமா சொல்லறது. கடைசியிலே இந்த சுரத மகாராஜனும் இந்த சமாதி அப்படிங்கிறதான அந்த வியாபாரியும் இவா ரெண்டு பேருக்கும் பராசக்தியானவள் எப்படி அனுகிரகத்தை பண்ணினா, 3 வருஷ காலம் இடைவிடாம அவா ரெண்டு பேரும் அம்பாளை உபாசனை பண்ணி அளவற்ற வரங்களை பெற்றார்கள் அப்படிங்கிறதோட தான் இந்த கிரந்தமானது பூர்த்தி அடையிறது. அந்த காரணத்தினாலே அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதியார் சொல்றார். அந்த மாதிரி அம்பாளை சரணாகதி பண்ணினாக்க, பராசக்திய சரணாகதி பண்ணினாக்க கிடைக்காததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படி அந்த பராசக்தியினுடையதான ஒரு வைபவத்தை, பராசக்தியினுடைய பாதார விந்தத்தை எத்தனையோ பக்தர்கள் சரணாகதி பண்ணி நமக்கு வழி காண்பிச்சிருக்கா. அம்பாளை எப்படி ஆராதிக்கிறது, துர்கா பகவதியை எப்படி உபாசிக்கிறது, கடக்க முடியாத கஷ்டங்களையும் கடத்துவிக்க கூடிய காரணத்தினால்தான் அம்பாளுக்கு துர்கா அப்படின்னு பேரு. துர்காங்கிற நாமத்திற்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. பஞ்சாட்சரம், துர்காங்கிற நாமமே பஞ்சாட்சரம், அதாவது 5 அக்ஷரங்களோட விளங்கக்கூடிய ஒரு வஜ்ர பஞ்சகம் மாதிரி. இந்த நாமத்தினால கவச்சத்தை பூண்டவன் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா என்ன? துர்கா நாமத்தை எவன் ஜபிக்கிறானோ, அதாவது நாமங்கள்லயே பார்த்தோம் சொன்னாக்க எல்லா நாமங்களையும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. ராமநாமா, சிவநாமா, துர்கா நாமா, இந்த 3 நாமங்களுக்கு தான் ரொம்ப ஆச்சார நியமங்கள் கிடையாது. ராமநாமாவை எப்பொழுது வேணும்னாலும் சொல்லலாம், அது போலத்தான் சிவநாமாவை எப்பொழுது வேணாலும் சொல்லலாம். நிருசிம்ஹ நாமத்தை எல்லாம் எப்பொழுதுமெல்லாம் சொல்ல முடியாது. நிருசிம்ஹருடைய நாமாவை உபாசனை பண்ணறதுக்குன்னு தனி நியமங்கள் உண்டு. அது போலத்தான் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்கள்லயே மற்ற மூர்த்தங்களுடைய நாமாவும் கூட. அது போல சிவநாமத்திலே பரமசிவனுடைய நாமங்கள்ல சிவகாங்கிற நாமாவைத்தான் எப்பொழுதும் சொல்லலான்னு சாஸ்திரம். அது போலத்தான் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய நாம கோஷங்களிலே, பல்வேறு நாமங்களிலே இந்த துர்கா அப்படிங்கிற நாமத்திற்கு நியமங்கள் கிடையாது. பஞ்சாட்சரம், தேவி பஞ்சாட்சரம் அப்படின்னு பேரு. இந்த துர்கையிலே தகாரம், உகாரம், ரேபம், ககாரம், ஆகாரம்ங்கிற 5 அக்ஷரங்கள் அடங்கி விளங்குறதுங்கிறது சாஸ்திரம். அதாவது இத்து தகாரம், இரு ரகாரம், உகாரம், ககாரம், ஆகாரம். அதனால துர்கா அப்படி இத்து பிளஸ் து து, ரகாரம் இரு, காகாரம், அப்படி துர்கா அப்படிங்கிற நாமமானது விசேஷமாக விளங்குறது. 5 அக்ஷரங்களோட விளங்கக்கூடியதான இந்த நாமாவை எப்பொழுதும் எவன் ஜபிக்கிறானோ, துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதாங், சகஸ்ரநாமாவும் துர்கா நாமத்தை தான் விசேஷமா சொல்லறது இல்லையா? துர்லபா, துர்கமா, நெருங்க முடியாதவள், அடைய முடியாதவள், துர்கா கடத்த முடியாத, கடக்க முடியாத கஷ்டங்களையும் பெருங்கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணி வைக்க கூடியவள்னு பேரு. அதனாலதான் அவளுக்கு துர்கா அப்படின்னு. கஷ்ட காலத்துல நாம செய்ய வேண்டியது என்னன்னா அம்பாளை சரணாகதி பண்ணறது. ஆபதீகிம் ஸ்மரணீயம். பிரஷ்னோத்தரத்ன மாலிகாவிலே சீடன் பகவத் பாதாள் கிட்ட கேட்கறான், ஆபதீகிம் ஸ்மரணீயம், ஆபத் காலத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டான். அப்போ ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாகாங்கிறார் பகவத் பாதாள். யார ஸ்மரிக்கணும்? ஸ்மரணீயம் சரணயுகலம், தேவியினுடையதான 2 திருவடிகளை ஸ்மரிக்கணும். அம்பாளுடையதான பராசக்தியினுடையதான 2 பாதார விந்தத்தை ஸ்மரிக்கணும். ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா.
அப்படி பண்ணினாக்க எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டம் விநாசத்தை அடையிறது. தேவியின் சரண கமலங்களை ஸ்மரிச்ச மாத்திரத்திலே அந்த கஷ்டமானது விநாசத்தை அடையிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் விசேஷமா சொல்லுறது. அப்படி அந்த துர்கா பரமேஸ்வரியினுடைய மகிமையை தான் துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி, துக்கத்தை வேரோடு அழிக்கக்கூடியவளாக அந்த பகவதி இருக்கா. சுகப்பிரதா, சுகத்தை கொடுக்க கூடியவளாக அந்த பராசக்தி ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறான். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் பகவதி துர்கா. அவளுக்கு மேல வேற வஸ்து இல்லை. அந்த துர்கா பகவதியத்தான் அநேக மகான்கள் சரணாகதி பண்ணி அநேக அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படி இந்த சுரத மகாராஜாவாகப்பட்டவன் என்ன செய்கிறான்னு கேட்டாக, நாடிழந்தவனாக, எதிரிகளால் துரத்தப்பட்டவனாக வனங்களில் சஞ்சரிச்சு கொண்டு இருக்கான். அந்த அடர்ந்த வனத்துல என்ன பண்றான்னு கேட்டா, என்ன அங்க யாரும் வர முடியாது, வனத்துலதான் ஒருத்தரும் வரமாட்டா. எதிரிகள் எங்கேயாவது இவனை துரத்திண்டு வந்து பக்கத்துல எங்கேயாவது இருந்தா இருக்கிறத பார்த்து அவனை கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? அந்த காரணத்தினால் யாரும் நெருங்க முடியாத அடர்ந்த வனத்திலே தன்னோட ஒரு குதிரை மேல ஏறி வந்திருக்கா. அந்த குதிரைய ஒரு மரத்திலே கட்டி போட்டுட்டு அந்த வனத்துல உலாவின் இருக்கா. அடாடா, இப்படி ஒரு துர்கதி நமக்கு ஏற்பட்டு போயிடுத்தே, இந்த நிலை நமக்கு ஏற்படும்னு நினைக்கிறது கூட இல்லையே. நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாம இன்னைக்கு நாம ஆனந்தமா இருக்கோம். ஆனா விதி நம் கையில எதுவுமே கிடையாதே. அடுத்த நிமிஷம் ஒருத்தருடைய வாழ்க்கையானது எப்படி மாறும்னு தெரியலையே அப்படின்னு பல்வகையான யோசனைகளோட இருக்கான். அவன் யோசனை செய்யறானா, இந்த நாடு இனி என்னுடையது கிடையாதுன்னு ஆயிடுத்து. எதிரிகள் இந்த கோலா வித்வம்சிகள்னு பேரு. அவர்கள் எதிரி கூட்டங்கள், அளவிலே சிறந்தவர்கள் தான். இருந்த பொழுதிலும் கூட இந்த ராஜா அசந்திருக்கிற நேரம் பார்த்து நாட்டை அபகரிச்சுட்டா. இந்த நாடோ எதிரிகள் வசத்திற்கு போயிடுத்து. ஆனா என் மனசு இந்த நாட்டை பத்தி நினைச்சுட்டே இருக்கு. வேற எதுவுமே என் மனசுல இல்லவே இல்லை. இந்த நாடு எப்படி இருக்கு, என்னுடைய அரண்மனை எப்படி இருக்கு, என் பத்னிகள்லாம் என்ன செய்யறான்னு தெரியலையே, குழந்தைகள்லாம் எப்படி இருக்கான்னு தெரியலையே, என்னுடைய அமைச்சர்கள் நானு ராஜாவா இருக்கிற வரைக்கும் எனக்கு கூழ கும்பிடு போட்டுன்னு இருந்தா, இப்போ எவனு ராஜாவா இருக்கானோ அவனுக்கு கூழ கும்பிடு போட்டுன்னு இருப்பா. என் பட்டத்து யானை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என் பட்டத்து குதிரை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நாட்டை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு அடுத்த வேளை ஆகாரத்துக்கு அவனுக்கு வழி கிடையாது. இப்போ பார்த்தேன்னா, நேத்திக்கு பெரிய ராஜாவா இருந்தா, ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவா இருந்தா, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு அவனுக்கு இப்போ வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலே. ஒரு மகா துக்கத்தோட கூட அந்த வனத்துல கிடைக்கிற எங்கேயாவது இந்த கிழங்கு பழம் ஏதான கிடைச்சதுன்னா அதை சாப்பிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் ஆகும். அப்போ இவன் மனசுல யோஜனை ஓடிண்டே இருக்கு. ஒரு கட்டத்துல யோசிக்கிறான், நான் எதற்காக இதை பத்தி நினைச்சுட்டே இருக்கேன், எதுக்காக நான் என் தேசத்தை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும், நமக்கு இல்லைன்னு தான் ஆயிடுத்தே, அதுவோ நமக்கு கிடையாது, இனி நமக்கு கிடைக்க போவதும் கிடையாது. அதாவது அங்க நமக்கு திரும்பி யாராவது ஒரு மிராக்கிளா கொடுக்க போறாளா நமக்கு அப்படின்னா கிடையாது. அப்போ எதற்காக அதை பத்தி நினைக்க வேண்டும்? என் மனசு அதை தாண்ட மாட்டேங்கிறதே. என் தேசத்தை பத்தி மாத்திரம்தான் நினைச்சுட்டு இருக்கேன்னு தவிர என்னால அந்த சிந்தனையே விட முடியலையே. இதற்கான காரணம் என்னன்னு யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாபாரி, அதாவது ஒரு பெரிய வைஷ்யன் என்ன செய்கிறார்னு கேட்டாக்க, அவரும் வீடு இழந்தவராக, அவரை பார்த்தாலே ஒரு பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது தெரியறது. ஒரு பெரிய வியாபாரி, நிறைய பொருள்களை வியாபாரம் பண்ணக்கூடியவர்ங்கிறது தெரியறது. மகா தரித்திரத்திலே மூழ்கினவன் போல அங்கமெல்லாம் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அந்த வனத்தில் அவரும் வரார். அந்த இடத்துல ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கல. அந்த வைஷ்யரை பார்த்து கேட்கிறா, உங்களை பார்த்தா பெரிய வியாபாரி போல தெரியறது, எதற்காக இந்த வனத்துல நீங்க சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கள், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக உங்க வீட்டை விட்டுட்டு இந்த வனத்துல போய் நீங்க இருக்கலே, எதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அந்த வைஷ்யர் சொன்னார், ஆமா, என் பெயர் சமாதி அப்படின்னு பேரு, சுரதன் சமாதி அப்படின்னு. இவா ரெண்டு பேரும் ஆராதிச்ச மூர்த்தி தான் கர்நாடகத்திலே மங்களூருக்கு பக்கத்திலே பொலலி அப்படிங்கிற ஊரிலே ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற நாமத்தோட இருக்கா. இன்னைக்கும் நாம தரிசனம் பண்ணலாம். எத்தனையோ வருஷங்கள் பழமையான மூர்த்தி. இந்த சுமேதஸ் முனியனுடைய ஆசிரமம் அங்கதான் இருந்ததுன்னு சொல்லுவா. இந்த சுரத மகாராஜாவாகட்டும், இந்த சமாதிங்கிற வியாபாரியாகட்டும், அவ ரெண்டு பேருமே லோகம் நிலையில்லாதது.
அம்பாள் தான் சத்தியம், அம்பாளை தவிர சத்தியம் ஒன்றும் இல்லைங்கிறத உணர்ந்து ஆராதிச்ச மூர்த்தி பொலலிங்கிற ஊர்ல இருக்கா. ராஜராஜேஸ்வரிங்கிற நாமத்தோட ஒரு பக்கம் மகா கணபதியும் சுப்பிரமணியரும், இன்னொரு பக்கம் பத்ரகாளி சகிதமாக 8 அடி உயரம். இந்த இந்தியால வேற எங்கேயும் நீங்க அந்த மாதிரி அம்பாளை பார்க்க முடியாது. எந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்க போனாலும் அப்படி ஆஜானு பாகுவா 8-8.5 அடி உயரத்திலே பகவதியானவள் பேசக்கூடிய மூர்த்தியா இருப்போ. மங்களூருக்கு யாரானு போனேன் அப்படின்னா அவசியம் பொல்லலி போய் ராஜராஜேஸ்வரிய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இவா என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, இவா 2 பேரும் இந்த வைசியன் சொல்றார், அந்த வியாபாரி சொல்றார், ஆமா நான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தேன், ஆனா என் தனத்தின் மீது என்கிட்ட இருக்கிற செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு என்னுடைய பத்தினியும் என் மனைவியும் என் குழந்தைகளுமே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா. அதை அபகரிச்சுண்டு என்னுடைய சொந்த பிள்ளைகள் அவர்களும் சரி என் மனைவியும் சரி இவாளே வீட்டை விட்டு என்னை துரத்திட்டா. ஆனா என் மனசு அவர்கள் மேல ஒரு வெறுப்பு எனக்கு உண்டாக மாட்டேங்கிறது. அவாதான் வீட்டை விட்டு என்னை துரத்திட்டாளே, அப்புறம் ஏன் நான் அவளையே நினைச்சுட்டு இருக்கேன், என் குழந்தைகள் எப்படி இருக்கா, என் மனைவி எப்படி இருக்கான்னு என் மனசுல சிந்தனை ஓடிண்டே இருக்கு. அப்போ இந்த ராஜா கேக்குறா, எதற்காக நீ அவரை நினைச்சுட்டு இருக்க, எதற்காக உன் பத்னியையும் உன்னுடைய குழந்தைகளையும் நினைச்சுட்டு இருக்க, அவாதான் அவன் துரத்திட்டாளே, நீ வேண்டான்னு அவ சொல்லிட்டாளே, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக உன் மனசானது அவர்களை சுற்றியே இருக்குன்னு கேட்டான். அது அப்படித்தான் இருக்கு, எனக்கு அதற்கான காரணம் சொல்லறதுக்கு தெரியல. அவர்கள் என்னை விரட்டி விட்டுட்டா என் மேல் அவர்களுக்கு பிரியம் இல்லைங்கிறது எனக்கு நன்னா தெரியறது. ஆனாலும் கூட என் மனசு அவர்களை விட்டு விலக மாட்டேங்கிறது. நான் என்ன பண்ணுவேன், இதற்கு என்ன வழி, எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு. அப்போ இந்த ராஜா சொன்னானா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. இந்த தேசம் நான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவா இருந்தேன். ஆனா அடுத்த நிமிஷம் பரதேசியா போயிட்டேன். என்கிட்ட இப்பொழுது முந்தின நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட மாட மாளிகைகள், அரண்மனைகள், அங்கே விளங்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு சொந்தமானவர்களா இருந்தா. அடுத்த க்ஷணத்திலே ஒண்ணும் இல்லாத பரதேசியா நான் போயிட்டேன். ஆனாலும் என் மனசு நான் ராஜா, அந்த அகங்காரத்தை விடவே இல்லை. நான் தேசத்துக்கு ராஜாவா இருந்தேன். என்னுடையதான அரண்மனை, என்னுடைய நகரம், என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் அப்படிங்கிறதான அந்த எண்ணத்தை என்னுடையதான அந்த மனசு விடவே இல்லை. இதற்கான காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல. இந்த இடத்திலே ஒரு முனிவர் குடிலை அமைத்து கொண்டு விளங்கி கொண்டிருக்கார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முனிவருடைய ஆசிரமத்திலே போய் அவரை கேட்போம், நீ வா, நமக்கு மனசு சமாதானம் அடையணும், மனசாந்தி உண்டாகணும் அப்படின்னு சொன்னாக்க இதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னாக்க அந்த முனிவரை சரணாகதி பண்ணறதுதான். இதை தவிர வேறு வழியானது கிடையாது. அந்த காரணத்தினாலே அந்த முனிவரருடையதான பாதத்தை நாம் சரணாகதி பண்ணுவோம். நமக்கான வழி என்ன அப்படிங்கிறத அந்த முனிவர் சொல்லுவார்னு போய் நேராக சுமேதஸ்ன்னு பேர், அவர் ரிஷிக் சுமேதஸ், நல்ல புத்தியை உடையவர். யா தேவி சர்வ பூதேஷு மேதா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா. எந்த பகவதியானவள் புத்தியின் வடிவாக விளங்குகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் 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 சொல்றோம் இல்லையா. அப்படி சுமேதஸ் ரிஷியனுடைய பாதார விந்தத்தை பணிந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றா அவ 2 பேருமே. நான் பெரிய ராஜாவா இருந்தேன், தரித்திரன் ஆயிட்டேன், ஆனாலும் என் மனசு ராஜ்யத்தை விட்டு நீங்களே. இந்த வைசியனோ இந்த வியாபாரியோ இவர் பெரிய தன்வந்தர், பெரிய வணிகர், ஆனா இவரும் மனைவியாலும் பிள்ளைகளாலும் விரட்டப்பட்டவராக பரதேசியா மாறிட்டார். ஆனாலும் இவருடைய மனசு எப்படி இருக்குன்னு கேட்டாக மனைவி பிள்ளைகளை விட்டு நீங்காம இருக்கு. இதற்கான காரணம் என்ன, அதற்கான வழிய நாங்க விசாரம் பண்ணி பார்த்தோம், எங்களால கண்டுபிடிக்க முடியல. ரிஷியே, இதற்கான காரணம் என்னங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறார். ரிஷி சொன்னார, அப்பா, மனுஷனை விட ஒரு சுயநலமான ஒரு ஜீவன் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மற்ற மிருகங்களை விட இல்ல பறவைகளை விட மனுஷன் உயர்ந்தவன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா பறவைகளுக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம்தான் மனுஷனுக்கும் இருக்கு. பசுவிற்கு என்ன குணம் உண்டோ அந்த குணம்தான் மனுஷனுக்கு இருக்கு.
மிருகங்களுக்கு என்ன குணம் உண்டோ அந்த குணம்தான் மனுஷனுக்கும் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நீ பார்த்திருக்கியா? பறவைகளை விட மனுஷன் இந்த மாயா வலையிலே விழுந்தவனாக இருக்கானே, சுயநலம் மிகுந்தவனாக இருக்கானே, ஒண்ணுமில்லை. 2 பறவைய நீ பாக்கற, அந்த பறவை குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சுக்கு ஆகாரத்தை ஊட்டுறது எவ்வளவு பிரியமா அந்த பறவைகள் தன் குஞ்சுகள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் தேவி மகாத்மியத்துல வளருது. இது ஏதோ நானா சொல்றதெல்லாம் கிடையாது. தேவி மகாத்மியத்தில பிரதமோத்தியாயத்திலே மகாகாளி சரித்திரத்துல இந்த விஷயமெல்லாம் வருது. முதல் அத்தியாயத்திலே வரக்கூடிய விஷயங்கள் அந்த முனிவர் சொல்றார், இந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி போஷிக்கிறது பாத்தியா? இந்த குஞ்சுனால அந்த பறவைக்கு ஏதாவது ஆதாயம் உண்டான்னு கேட்டா கிடையாது. வளர்ந்த உடனே அந்த பறவை பறந்து போயிட போறது. ஆனா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தாய் பறவை தன் குஞ்சுக்கு ஆகாரத்தை போஷிக்கிறது. ஆனா உலகிலே விளங்கக்கூடிய மனுஷன் தன் குழந்தைகளை ஏன் போஷிக்கிறான்? குழந்தைகளை ஏன் பிரியமா வளர்க்கிறான்? இவன் வளர்ந்து பிற்காலத்துல நம்மள பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதானே, அன்பிலையும் ஒரு சுயநலம் இருக்கிற காரணத்தினாலதானே அவன் எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது அவனுக்கு பெரும் கோபத்தையும் வருத்தத்தையும் உண்டு பண்ணுறது. அவன் அந்த மாயா வலையில் விழுந்தவனாக இருக்கான். அந்த காரணத்தினாலே இப்பொழுது சொல்லு, இந்த மிருகங்களை விட, இந்த பசுவை விட, இந்த பறவைகளை விட மனுஷன் எவ்விதத்தில் உயர்ந்தவனாக இருக்கான். இந்த மாயைக்கு யாரு காரணம்னு கேட்டாக்க, ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயஷ்சதி அப்படின்னு. அதாவது இந்த மனுஷன் தனக்கு ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பொழுதிலும் கூட, இந்த வஸ்து தனக்கு உரியது இல்லைன்னு தெரிஞ்ச பொழுதிலும் கூட, அதிலிருந்து அந்த அகங்காரத்தை விட முடியலையே, பிரியத்தை விட முடியலையே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா பகவான் வியாசராலேயே விட முடியலையே, மற்றவாள்லாம் எம்மாத்திரம். சுகர் பிரம்மத்தோட ஐக்கியமா போன உடனேயே, பரபிரம்மத்தோட ஐக்கியமா போன உடனே சுகா 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 அப்படின்னு கதர்றாராம். வியாச பகவான் கதர்றார். சுகர் பிரம்மத்தோட ஐக்கியமான உடனே பரமசிவனுக்கு சகிக்கலையா அதை பாக்குறதுக்கு. அடாடா, அந்த பிரம்ம ஜானி புத்திர சோகத்துல மதிமயங்கி இருக்கானேன்னு பரமசிவன் சுகர் மாதிரி குரல் கொடுத்தாருங்கிறது தேவி பாகவதம். வியாசர் முதற்கொண்ட மகரிஷிகளையே இந்த மாயையானது ஒரு கை பாக்குறதுன்னாக்க பாமர மக்கள் எம்மாத்திரம். அப்போ இந்த மாயையினால தான் ஒவ்வொரு மனுஷனுமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றார், அதாவது எப்படி தாயாரும் தகப்பனாரும் குழந்தை வளர்ந்து நம்மள பார்த்துப்பான், எதிர்பார்க்க கூடாதுன்னு இவ்விடத்திலே சொல்லல. அந்த எதிர்பார்ப்பு மாயையினால் நிகழறதுங்கிறத சொல்றா. அதாவது குழந்தைய வளர்க்கிறவா எல்லோரும் பிற்காலத்துல குழந்தை நம்மள பார்த்துப்பான்னு எதிர்பார்க்கப்படாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பும் மாயை. அதனால் பிற்காலத்திலே சோகம் விளைந்ததுன்னு சொன்னாக்க, எதிர்பார்த்தது நடக்காத போனாக்க அதனால் விளையக்கூடிய துக்கமும் மாயை. இதை கடக்கணும்னு சொன்னா அம்பாளை சரணாகதி பண்ண வேண்டியது. இது போல இந்த உலகிலே விளங்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் எது அனுராகத்தை உண்டு பண்ணுறதோ, ஆசையை உண்டு பண்ணுறதோ, கோபத்தை உண்டு பண்ணுறதோ, அவைகள் அத்தனையும் மாயாவிலாசத்தில மூழ்கினவையாகத்தான் விளங்குறது. அந்த காரணத்தினாலே இதை கடந்தால் மட்டுமே ஒருவன் முக்தி அடைய முடியும், ஒருவன் சாந்தி அடைய முடியும். சாந்தமானது ஏற்படணும்னு சொன்னாக்க இந்த மாயையை கடக்க வேண்டியது. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா மகாமாயா ஸ்வரூபிணியான தேவியே. அவளே கடக்க முடியாத வைஷ்ணவி மாயையாக பிரகாசிக்கிற அந்த தேவி சர்வத்தையும் மாற்றி வைக்க கூடியவளாக இருக்கா. அந்த தேவியினுடைய அருள் இல்லை என்றால் எவராலும் இந்த கடக்க முடியாத மாயையை தாண்ட முடியாது. அவளுக்கு மகாமாயான் பேரு. ஏன்னா எந்த மாயை எவள் வசத்திலே விளங்குறதோ, இந்த மாயையானது யாரு வசத்துல இருக்கு, யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னா அம்பாளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் கேரள தேசத்துல எல்லாம் பார்த்தேன்னா மகாமாயே தேவின்னு தான் சொல்வாவா, தேவி மகாமாயேம்பா. மகாராஷ்டிரத்துல போனேன்னா ஆதிமாயே அப்படிம்பா. என்னாக்க அந்த மாயாவிலாசமானது அவள் வசத்துல இருக்கு. அப்ப அவள் நினைச்சா மாத்திரம்தான் ஒரு மனுஷனை, தேவனையோ மனுஷனையோ இல்ல ராட்சசனையோ
அது எவனாக இருந்தாலும் கடத்து விக்க முடியும், அதை கடக்க முடியும். அவள் அனுகிரகம் இருந்தா மாத்திரம்தான் பிரம்மஸ்வரூபத்தை உணர முடியும். அந்த காரணத்தால தான் அம்பால சரணாகதி பண்ணுங்கோ. சரணாகதி பண்ணவால காப்பாத்துறதுதான் அந்த ஜெகன் மாதாவினுடைய ஒரே தொழில் அப்படிங்கிறா. அந்த பகவதியினுடைய வைபவத்தை மேற்கொண்டு எப்படி நமக்கு வியாச பகவான் சொல்றார், சுமேதஸ் ரிஷியானவர் சுரதனுக்கும் சமாதிக்கும் எப்படி பகவதியின் பராக்கிரமத்தை சொல்றார், மாயையை தாண்டக்கூடிய வழியை சொல்றாருங்கிறத பகவதியின் கருணையோட தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.